பெரிய ஒரு பிரச்சனை இந்த நம்ம இளம் சந்ததியினர். ஆகவே இது நான் பல ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்கேன். ஏர்லியா தூங்குறது எங்கட லைஃப்ல எடுக்கணும், எடுத்தா எங்கட ப்ரெஷர் கொண்டு வருவோம். இதை பிராக்டிஸ் எடுத்து பாருங்க. ஏர்லியா தூங்குறேன்னா உங்களோட இரவு சாப்பாடு எத்தனை மணி சாப்பிடன்றதும் அடுத்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்க்கை முறை. மகரிபோட அவங்க இரவு சாப்பாடு சாப்பிடுவாங்க. மகரிபுக்கு பிந்தி வார டைம்ல சஹாபாக்கள் கேட்ட டைம்ல சொல்லியிருக்காங்க, நான் மனைவியோட சமைச்சிருந்ததுல இரவு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணதுல நேரம் போயிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏர்லியா சாப்பிட்டா இப்ப உணவு சமைப்பாட்டுக்கு எப்படியும் 2:30 மணித்தியாலும் 3 மணித்தியாலும் தேவை. இப்ப நீங்க 9:30 10 மணிக்கு தூங்குறேன்னு சொல்லி சொன்னா 6:30 7 மணிக்குள்ள உங்களோட இரவு சாப்பாடு சாப்பிட்டா தான் நீங்க சாப்பிடுற டைம்ல இறைப்பையிலிக்கிற உணவெல்லாம் சமிபாடு அடைஞ்சிடும். அப்ப நீங்க அந்த சமிபாடு அடையாம கழிஞ்சாதான் நம்ம எல்லாருக்கும் கேஸ்ட்ரிக். இப்ப காமன் ப்ராப்ளம் யாருகிட்ட வாயில எடுத்தாலும் மருந்து எடுக்க வந்தா குளிசு எழுத தொடங்க கொலை சொல்றது, எனக்கு கேஸ்ட்ரிக் மிதிக்கு சார் பார்த்து மருந்து எழுது. எல்லாருக்கும் கேஸ்ட்ரிக். அந்த கேஸ்ட்ரிக் குளிசோட பேர்லாம் பாடம் ஒமிப்ரோசோல் பாடம் எல்லாரும். அப்ப இது என்னது கேஸ்ட்ரிக்ங்கிறது? அப்படி இல்லையே. கேஸ்ட்ரிக்ங்கிறது ஏதாவது இருந்தாப்புல ஒரு நாள் என்னையும் சாப்பாடு டிலே ஆகி சாப்பிட்டது அல்லது கொஞ்சம் கூடுதலா எண்ணெய் சாப்பாடு சாப்பிட்டேன், அந்த அன்றைக்கு மட்டும்தான் அந்த கேஸ்ட்ரிக் இருக்கணும். இது டெய்லி கேஸ். இது காரணம் இந்த லேட்டா சாப்பிட்டுட்டு கழியுது. லேட்டா சாப்பிட்டு கழிஞ்சா அல்லது லஞ்சுக்கு பிறகு கழிகிறது. பகல் சாப்பாடு இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நேரம் தான் சாப்பிட்டுக்காங்க. காலை சாப்பாடும் மகரி சாப்பாடு. லஞ்ச் பகல் சாப்பாடுங்கிறது இல்ல. நாம சாப்பிடுற மெயின் சாப்பாடு பகல் சாப்பாடு. பகல் சாப்பிட்டு முடி என்ன நடக்குது? தூக்கம் கொண்டு வருது, கழிஞ்ச அந்த உணவாவிடம் எங்க வருது? இஞ்சா வருது. அப்ப தொண்டைக்குள்ள சளி அதிகமான பேர் சொல்லுவாங்க, சளி சார் சரியான சளி. எங்க சளி? மூக்குலையா இல்ல, தடுமல் இருக்கா இல்ல, தும்மல் இருக்கா இல்ல, தொண்டைக்குள்ள சளி. அது சளி இல்ல. சளிங்கிறது ஒரு ஆளுக்கு தடுமலாக்கி தும்மலாக்கி வாரதான் சளி. தொண்டைக்குள்ள இருக்கிறது உமிழ் நீர் சுரப்பு சரியானே, இறைப்பயிர ஜூஸ், அதுகள் தான் தொண்டைக்குள்ள சளி மாறி வலுவரிக்கிறது. அது கூட ஆருக்கு வருதுன்னு சொல்லிச்சேன்னா சாப்பிட்ட உடனே கழிகிறார்கள். சாப்பிட்டு போட்டு சாயிராக்களுக்கு எல்லாம் அந்த இஞ்சாம்பர். அப்ப அவங்க சளின்னு மருந்தெடுக்க வாருது. கேஸ்ட்ரிக் ஜூஸ் மேல இறைப்பையில இருக்கிற அமிலம் ஒரு 1 அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சார், ஒரு 1 அமிலம். அது அல்லாஹ் தஆலா ஏன் வச்சு படைச்சிக்கான்னு சொல்லிச்சேன்னா நாம சாப்பிடுற உணவு சாஃப்ட் ஆக்கி மென்மையாகுது. நம்ம இறைச்சிக்கு வினாகிரி ஊத்துறோம் தானே, சிட்ரிக் ஆசிட் ஊத்தி என்ன புளியெல்லாம் ஊத்துற ஒரு இறைச்சி சாஃப்ட் ஆக்குறதுக்கு. அப்ப இயல்பாவே இறைப்பையில அமிலத்தை வச்சு படைச்சிருக்கு. நம்ம சாப்பிடுற உணவு போனோம்னா அது சாஃப்ட் ஆக்கி கொடுத்தா தான் எங்களோட சமிபாட்டு நொதியங்கள் எல்லாம் அந்த உணவை லேசா சமிபாடு அடைய செய்யும். அப்ப அந்த அமிலம் என்ன செய்ய மேல வரும் நீங்க சாப்பிட்ட உடனே கழிஞ்சா. ஆகவே எல்லாருக்கும் அந்த கேஸ்ட்ரிக் வருது. ஆகவேதான் எங்கட தூக்கத்தை தானே சொல்றேன். அதாவது ஏர்லியா தூக்குறேன்னு சொல்லி சொன்னா அப்ப எங்கட உணவும் ஏர்லியா வரணும். மகரிப் டைமோட நம்ம இரவு சாப்பாடு எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா ஒரு 10 மணிக்கு தூங்கினா எங்கட தஹஜ்ஜுத் தொழுகை, சுபஹ் தொழுகை எல்லாம் ஆர்கனைஸ் ஆகும். இதை பிராக்டிஸ்ல வாழ்க்கையில் எடுத்து பாருங்க, அழகா போகும். எங்களோட உடம்பு சரியான காமா இருக்கும், சரியான கூலா இருக்கும், கோபம் வராது, டென்ஷன் வராது, கடும் எல்லா சிஸ்டமும் வேலை செய்யும். இந்த நான் சொன்ன இந்த மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் உங்களோட பிளட்ல வந்துட்டுண்டா நீங்க கடும் ஒரு ஆர்கனைஸ்டா எல்லா ஒர்க்கும் போகும். இதை எங்களோட வாழ்க்கையில கட்டாயம் கடைபிடிக்கணும். இந்த கேட்டு வேற ஏதாவது